அதாவது தமிழ்நாட்டு வெள்ளம் வடிந்து விட்டது. வெள்ளத்துக்கான நிவாரண நிதி ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. இது ஒரு குற்றச்சாட்டு அல்லது தமிழ் மக்களினுடைய கோபத்தின் நியாயம். அதனுடைய அடுத்த கட்டம், உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் நான் அந்த குழுவில் இருந்தேன். எங்களிடம் 3 முறை சொன்னார், 27ஆம் தேதிக்குள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரண நிதியை கொடுத்து விடுவோம் என்று. ஒரு முறை இல்லை, 3 முறை சொன்னார். பிஃபோர் 27 என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்தார். அதாவது நிதியமைச்சர் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எனவே நிதி அமைச்சக குழு அறிக்கை பெற்றுருச்சு. அதே போல் உள்துறை அமைச்சகத்தினுடைய குழுவும் அறிக்கை பெற்றுருச்சு. அதே போல் வேளாண்மை குழுவும் அறிக்கை வாங்கிட்டாங்க. 3 குழுக்களும் பேசி கொண்டிருக்கிறார், விவாதிச்சுருக்கிறோம் இந்த டீம். எனவே இந்த 3 குழுக்களும் விவாதித்து நாங்கள் 27ஆம் தேதிக்குள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க. எந்த வாயும் திறக்கலை. சொன்னது உள்துறை அமைச்சர். அதாவது தமிழ்நாட்டில் வெள்ளம் வடிந்ததைப் போல வடித்து துடைத்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது பாஜகவும் அதனுடைய அமைச்சர்களும் அதனுடைய தமிழ்நாட்டின் ஆளுநரும். எனவே வெள்ளத்தை வடித்ததைப் போல பாஜகவின் அரசியலை துடைத்து வடித்து எடுப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு ஆளுநரும் விதிவிலக்கல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.